இங்க ஒரு ஆளுக்கு ஈகோ ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே இவரை ஈகோ ராமன் தான் கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஊர்ல இருக்க யாருமே இவருக்கு போட்டியா வரமாட்டாங்க. அப்படி வந்தா அவங்க வச்சிருக்க பொருளோட இவர் அப்கிரேட் வெர்ஷன் தான் வாங்கிட்டு இருப்பாரு. இப்ப இவருமே ஒரு ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா இருப்பாங்க. அப்ப அவருக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு சாருமே பைக்குமே வாங்கியிருப்பாங்க. அது இவர் வச்சிருக்கிறது போலயே இருந்தனால இவரால் அதை பொறுக்க முடியாம பைக் ஷோரூமுக்கு போய் புதுசா வந்த RX பைக்கையுமே வாங்கியிருப்பாங்க. இப்ப அந்த சாருக்கு ஸ்வீட் கொடுத்து என்னோட பைக் புது பைக் 50,000 ரூபாய், உன்னோட பைக் செகண்ட் ஹேண்ட்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அந்த ஆளு இவர் பேத்திட்டு இருக்காரு. இப்ப அந்த ஸ்கூல்ல படிக்க பசங்கள்ட்ட கூட அவங்க ஆளோட பசங்கள்ட்ட ரொம்பவே ஜாலியாவும், இதே வேற ஆளோட பசங்கன்னா மூஞ்சையுமே காணிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் நோட் பண்ண ஒரு பையனுமே ஒரு புதுசா வாங்கின ஒரு பைக்லயுமே கோடு போட்டு விட்டுருவான். ஆனா இவருமே அந்த சார் தான் பண்ணிட்டாங்கன்னு அவர்கிட்டயுமே சண்டைக்கு போவாரு. ஆனா இதெல்லாம் பார்த்து அந்த ஸ்கூலோட வாட்ச்மேனுமே அந்த பையன் தான் போட்டான்னு உண்மையுமே சொல்லுவாரு. இதெல்லாம் பார்த்து அந்த ஹெட் மாஸ்டருமே அந்த பையனை உன்னை வீட்டுல கொண்டு விடியன்னு சொல்லிட்டு ஒரு அடர்ந்த காட்டுலயுமே கொண்டு விட்டுட்டு வந்துருவாரு. இப்ப நம்ம ஹீரோயுமே ஒரு நாயை ரொம்பவே பாசமா வளர்த்துட்டு இருப்பான். இப்ப இவருமே ஒரு கடைக்கு போகும்போது ஏதோ ஒரு நாய் இவரோட பைக்லயுமே ஒண்ணு கடிச்சிருக்கும். இதுல ரொம்பவே கோவப்பட்ட இவருமே இந்த ஊர்ல ஒரு நாயுமே உயிரோட விடக்கூடாதுன்னு எல்லா நாயுமே கொல்ல ஆரம்பிப்பாரு. அதுல நம்ம ஹீரோட நாயுமே தெரியாம கொண்டுருவாரு. இதை தெரிஞ்ச நம்ம ஹீரோமே அவரை தேடி போவான். ஆனா நம்ம ஹீரோ அவரை பார்த்ததுமே காலில் விழுந்துருவான். ஏன் நம்ம ஹீரோ காலில் விழுந்தா இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துன்னு பார்ட் 2 வீடியோல பார்ப்போம். மறக்காம பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க.